மண் மழையை மறந்தாலும் மழைதானே மண்ணுக்கு உயிர். பலனில்லா நிலத்தை நனைக்கின்ற மழையே, நீ இன்றி எனக்கு எது கதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் ஒதியத்தூர் திரு அவையினுடைய பாதுகாவலையும் பரிந்துரையாளருமான தூய மக்தலா மரியா பெருவிழா நல்வாழ்த்துக்களை இந்த திரு அவையினுடைய முதன்மை பொறுப்பாளன் என் நட்பு சகோதர குரு அருட்தந்தை ஜி சகாயநாதன் அவர்கள் பெயராலும் உடன் திருப்பலி ஆற்றுகின்ற குழந்தை, அவரோடு இணைந்து திருத்தொண்டர் சுந்தர் இவர்களோடு இணைந்து இந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்தலா மரியாவை பற்றி விவிலிய பின்னணி, வரலாற்று பின்னணி என்று எடுத்துக்கொண்டால் என்னை விட உங்களுக்கு அதிகம் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. காரணம், காலையில் பேராயர் அவர்கள், இதற்கு முன்னால் அருப்பணியாளர்கள் ஒவ்வொரு வருடமும் மக்தலா மரியாவை பற்றி விவிலியத்திலிருந்தும் வாழ்க்கை வரலாற்றிலிருந்தும் சொல்லி இருப்பார்கள். சற்று வித்தியாசமான கோணத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் உங்கள் முன்பு நின்று கொண்டிருக்கிறேன். மக்தலா மரியாவிடம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ போய் என் சீடர்களிடம் உன் தந்தையும் என் தந்தையும் உன் கடவுளும் என் கடவுளுமானவரிடம் நான் ஏறிச் செல்கிறேன் என்று சொல் என்று. மக்தலா மரியாவை பற்றி 14 முறை ஒத்தழைப்பு நற்செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் இவர் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அந்த இடப்பெயர் இவருக்கு பொருத்தமாக இருக்கிறது என்பதற்காகத்தான். இக்கட்டான சூழல், இருட்டான நேரம், இடிபாடுகளான நேரம், இந்த சூழலில் இறைவனை இறுக பற்றி கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிற உங்களை நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். மக்தலா மரியாவிடம் இருந்த குணங்கள் என்ன? இவருடைய முப்பரிமாண விவிலிய பின்னோக்குதல் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஒன்று, மக்தலா மரியா இறைவனை தேடுவதில் மிகவும் தீவிரமாக இருந்தார். அதற்கு முதல் எடுத்துக்காட்டு, இயேசுவினுடைய உயிர்ப்பை நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருந்த சீடர்களுக்கு போய் சொல்ல வேண்டிய சூழலில் அவள் இருந்திருக்கிறார் என்பதுதான். ஆக எங்கெங்கோ தேடியும் காணாத கடவுளை உலகம் ஒதுக்கிவிட்ட மனித தன்மையில், உண்மையில், அன்பில், நீதியில் தேடுவோம். இறைவா உன்னை தேடி தேடி என்று மக்தலா மரியாவை போல ஒரு 8 வயது சிறுவன் தன்னுடைய அம்மாவிடம், அம்மா நான் கடவுளை பார்க்க போகிறேன் என்று சொல்லி காலையில் அம்மாவிடம் ஒரு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு, கொஞ்சம் தண்ணியை வாங்கி கொண்டு அவன் வீட்டை விட்டு வெளியே போய்விட்டான். ரொம்ப தூரம் நடந்து போனால் மதியானம் ஆகிவிட்டது. ஆகவே அவன் என்ன செய்தான், மிக களைப்பாக இருக்கிறது என்று சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு தோட்டத்தில் அமர்ந்து தான் கொண்டு வந்த உணவை சாப்பிட ஆரம்பித்தான். சாப்பிட்டு பாதி முடிக்கின்ற நேரத்தில் பார்த்தால் எதிரே ஒரு அம்மா பசியோடு இருப்பதை பார்க்கிறான். சிறுவன் ஆயிற்று. அந்த சிறுவன் என்ன செய்கிறான், சாப்பிட்டு கொண்டிருந்த உணவில் கொஞ்சம் அந்த அம்மாவுக்கு கொடுக்கிறான். அந்த அம்மா அதை சாப்பிட்டு விட்டு அப்படியே ஏக்கத்தோடு பார்க்கிறார். தண்ணீர் குடித்தான், தண்ணீரையும் பாதி கொடுத்து விட்டான். கொடுத்து பார்த்தபோது அம்மா அவனை பார்த்து சிரிக்கிறாள். உடனே தன்னுடைய பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கொண்டு வீட்டிற்கு போனான். வீட்டிற்கு போய், அம்மா நான் கடவுளை பார்த்தேன். எப்படி இது? கடவுளை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட இந்த சிறுவன் கடவுள் பார்த்ததாக சொல்லுகிறானே. அம்மா கேட்க, எப்படிப்பா? கடவுளை நான் பார்த்தேன், அவர் என்னை பார்த்து சிரித்தார் என்று. நீங்கள் கடவுளை தேடுகின்ற பொழுது பசியால் அல்லது உடையில்லாமல் அல்லது உறைவிடம் இல்லாமல் இருக்கிறவர்களை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் செய்கின்ற உதவி கடவுளுக்கே செய்கிறது. ஆகவே கடவுள் உன்னை பார்த்து சிரிக்கிறார் என்பதை ஒரு அற்புதமான தெய்வீக திருப்பாடல். கேளுங்களேன். இயேசுவே,
நீ மட்டும்தான் எங்களை நிரப்ப முடியும். தோன்றி மறையும் காணால்களுக்கும் வீழ்ந்து மடியும் வீட்டில் பூச்சிகளுக்கும் யார் யாருக்கும் வைத்து தேன் சேர்க்கும் தேனீக்களுக்கும் யார் கண்ணிலும் படாமல் வளரும் காட்டுப்பூவிற்கும் பரமனின் படைப்பில் ஒரு பணி இருக்கிறது. படைக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் ஒரு அற்புதமான பணி, அன்பு பணி இருக்கிறதைத்தான் மதலேன் மரியாள் அற்புதமாக சொல்லி இருக்கிறார் இந்த நிகழ்வு மூலம். இரண்டாவதாக, ஏன் மக்தலா மரியா இயேசுவை இறுக பிடித்துக் கொண்டாள்? நற்செய்தியில் கூர்ந்து கவனித்திருப்பீர்கள் சொன்னால், அம்மா என்னை பற்றி கொள்ளாதே, நான் இன்னும் தந்தையிடம் செல்லவில்லை என்று இயேசு சொல்வார். காரணம் என்ன தெரியுமா? இவரிடமிருந்து 7 பேய்களை ஆண்டவர் ஓட்டியதால் இவர் பின்னாலேயே நன்றி உணர்வோடு போகின்றார். நான் அறிந்த பாடமடா, நன்றி கெட்ட உலகமடா என்று இருக்கின்ற இந்த காலகட்டங்களில் இயேசு தனக்கு செய்த நன்மைக்கு நன்றி அறியலாக இயேசுவை பின்தொடர்கின்றான். வரலாற்று பின்னணியிலிருந்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கன்னியர் இல்லம், அருட்பணியாளர்கள் இல்லம், ஆலயங்கள் கூட 2 கைகள் சேர்ந்து கூப்பி இருக்கிறதை பார்ப்பீர்கள். ஒரு படம். இந்த படத்தினுடைய பின்புலம் என்ன தெரியுமா? ஐரோப்பிய நாட்டில் ஒரு தந்தைக்கு 28 பிள்ளைகள். அந்த அப்பா சொன்னார், உங்களுக்கு உணவுதான் கொடுக்க முடியும், என்னால் படிக்க வைக்க முடியாது. அதில் 2 பேருக்கு, அண்ணன் தம்பிக்கு படிக்க வேண்டும் என்ற ஆசை, அதுவும் ஓவியம் படைக்க வேண்டும் என்று. ஆகவே இந்த 2 பேரும் என்ன செய்தார்கள்? அண்ணன் தம்பியும் பேசிக்கொண்டால், ராபர்ட் அண்ட் ரிச்சர்ட் 2 பேரும். அண்ணன் சொல்றான் ராபர்ட் தம்பி கிட்ட, ரிச்சர்ட் இங்க பார், நம்ம 2 பேரும் சீட்டு குலுக்கி போடுவோம், யார் பேர் வருதோ அவங்க போய் நான் படிக்கிறவரை நீ வேலை செய்து பணம் அனுப்ப வேண்டும். அங்க இருக்கிற நிலக்கரி சுரங்கம் நெய்வேலி போல. ஆகவே அந்த 2 பேரும், ராபர்ட் ரிச்சர்ட் 2 பேரும் சீட்டு குலுக்கி போட்டாங்க. அதில் பார்த்தா தம்பிக்கு சீட்டு விழுந்து விட்டது. ஆகவே அண்ணன் ராபர்ட், நான் போகிறேன், நான் போய் நிலக்கரி சுரங்கத்தில் உனக்காக உழைத்து நீ படிப்பதற்காக நான் பணம் அனுப்புகிறேன் என்று 6 வருடங்கள் ஓவியத்தில் மிகச் சிறப்பாக ஒரு படிப்பு முடித்துவிட்டு அந்த தம்பி வருகிறான். இப்போது அண்ணனிடம் சொல்லுகிறான், அண்ணா, நாம் 2 பேரும் ஒப்பந்தம் செய்தது போல நான் 6 வருடங்கள் படித்தேன், அதற்கு நீ பணம் அனுப்பி இருக்கிறாய் நிலக்கரி சுரங்கத்தில் இருந்து. இப்பொழுது நீ போ, நான் உனக்காக வேலை செய்து உனக்கு பணம் அனுப்புகிறேன், நீ படி என்ற பொழுது அண்ணன் சொல்லுகிறான் தம்பியை பார்த்து, தம்பி என் கையை பார், இந்த கையை பார்த்தாயா? இதில் எலும்புகள் தெரிகின்றன, நரம்புகள் கூட தெரிகின்றன, கருத்து போயிருக்கிறது, அழுக்காகி இருக்கிறது, இது மேற்பட்டு நான் படித்து என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி அண்ணன் தம்பியிடம், நீ படித்தது போதும், நீ வேலை செய், நான் படிக்க வேண்டாம் என்று சொல்கிறான். அண்ணன் செய்த தியாகத்திற்கு அவர் ஒரு பிரதிபலன் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த கரங்களை அவன் வரைகிறான். வரைந்ததால் தான் இந்த படம் உலக வரலாற்றில் நன்றியினுடைய அடையாளமாக இருக்கிறது. எப்படி மக்தலா மரியா 7 பேய்களை ஓட்டியதால் நன்றி உணர்வோடு ஆண்டவரை இறுக பற்றி கொண்டாலோ, பாவிப்படும் துன்பத்தை பார்த்து இறங்காது இருந்தால் ஆவிக்கு உறுதுணை யாரையா பராபரமே என்பது போல நான் படிக்கவில்லை என்று சொல்லி அந்த கரங்கள் அப்பொழுதிலிருந்து ஐரோப்பிய நாடு இன்றைக்கும் அது ஒரு நன்றியின் அடையாளமாக இருக்கிறது. இது ஒரு அற்புதமான திரைப்பட தத்துவ பாடல், கேளுங்களேன். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம்,
வாடை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். மூன்றாவதாக நற்செய்தி அறிவிப்பு. நற்செய்தி அறிவிக்காவிட்டால் ஐயோ எனக்கு கேடு என்று சொன்னார் திருத்தூதர் பவுல். பிஞ்சாய் நான் இருந்தபொழுது பிள்ளை மொழியாகி, கொஞ்ச வயதான போது குமுறுகின்ற பேச்சாகி, அச்சமுடன் ஆண்டவருடைய வார்த்தையை நான் எடுத்துரைக்க வந்திருக்கிறேன். கோடை இடிகளால் நான் குமுறிய போது வசந்தமாய் உன் வாசலுக்கு வந்து போனது இறைவா உன் வார்த்தைகள் மட்டும்தான். இறை வார்த்தையை படிப்பதிலோ கேட்பதிலோ அல்ல, இறை வார்த்தையாக வாழ வேண்டும் என்பதற்கு மக்தலா மரியா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நற்செய்தியை அறிவித்துக் கொண்டே இருந்த சீடரிடம் போய் நான் ஆண்டவரை கண்டேன் என்று சொன்னாலே, அதுபோன்று நீங்களும் நானும் இன்று ஆலயத்தை விட்டு வெளியே போகின்ற பொழுது ஆண்டவரை நான் கண்டேன் என்று சொன்னோம் என்று சொன்னால் அதுதான் இந்த திருவிழாவினுடைய மிகச்சிறப்பான அம்சமாக இருக்கிறது. ஆக நம்முடைய மயக்க சிந்தனைகளை, மறத்து போன மனநிலையை விட்டுவிட்டு இறைவனை இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் பணியாற்றிய பங்குகளில் ஒரு சில சமயங்களில் நடந்த ஒரு நிகழ்வு. வழக்கமாக அந்த திருத்தலத்துக்கு நான் போவதுண்டு. அப்படி போன பொழுது ஒரு வருடம் என்னை பார்த்த ஒரு குடும்பம் அடுத்த வருடம் என்னை பார்த்தது. அந்த குடும்ப தலைவன் தலைவி, அவர்களுக்கு 5 வயதில் ஒரு பெண், 3 வயதில் ஒரு ஆண் குழந்தை. அடுத்த வருடம் இவர்களை நான் பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி அதிகம் என்பதால், ஆண்டனி, மரியா, உங்கள் குழந்தைகள் போன வருடம் 2 பேரை பார்த்தேனே, இங்கே இந்த பெண் குழந்தை மட்டும் இருக்கிறது, பையன் எங்கே என்று நான் கேட்டேன். அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் மௌனமாக இருந்தார், தலையை கவிழ்ந்து. என்ன உங்க காதுல விழலையா, எங்க உங்க பையனை காணா அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொன்னார், ஃபாதர், சென்ற வருடம் உங்களை சந்தித்து விட்டு நான் போன பிற்பாடு ஒரு 6 மாதத்துக்கு பிற்பாடு என் கண் முன்னால் என்னுடைய 3 வயது மகன் லாரியில் அடிபட்டு இறந்து போனான் என்று கண்களிலிருந்து கண்ணீர் தாரைதாக வடித்துக் கொண்டிருந்தார். ஏண்டா இந்த கேள்வியை கேட்டோம் என்று நினைத்தேன். இருந்தாலும் பயமாக இருந்தது. நான் மௌனமாகி போனேன், நான் கண்களிலிருந்து கண்ணீர் வந்து விடுமோ என்று பயந்து நான் அடக்கிக் கொண்ட பொழுது மீண்டும் சொன்னார் அவர், ஆண்டனி, ஃபாதர் பால், இந்த விளையாடுறா இந்த பொண்ணு செத்து போனாலும் நான் வருவேன். என்னுடைய மகன் மனைவி இருக்கிறாளே, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும், இவள் இறந்து போனாலும் நான் வருவேன். யார் என்னை விட்டு போனாலும் கடவுள் மட்டும் என்னை விட்டு போகக்கூடாது என்பதை நான் உறுதியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லி முடித்தார். நான் அழுது கொண்டிருந்தேன். ஏறக்குறைய 38 ஆண்டுகள் குருவாக இருக்கிற நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை, நற்செய்தி போதனையை, வாழ்க்கையை நான் கண்டதே இல்லை. காரணம், அப்படி ஒரு இறை வார்த்தையின் வாழ்க்கையை நான் பார்த்தேன். ஆகவே இறைவா, என் வாழ்வில் பூமரத்து நிழல் இல்லை, பொன்னி நதி பாட்டு இல்லை, சந்தன காற்று இல்லை, செந்தமிழ் ஊற்று இல்லை, கையென்றால் கவிதை பிறக்கவில்லை, விரல் என்றால் வீணை பிறக்கவில்லை. ஆனால் இறைவன் நீ இருந்தான், உன் நிழல் இருந்தது, உன் அருள் இருந்தது, உன் அன்பு மட்டுமே இருந்தது என்று இறுதி பாடலை கேளுங்களேன். உன் அருளோடு நான் பாட வேண்டும், என் ஒரு பாடல் உன் அன்பில் வெள்ளையாக வேண்டும். மலை மீது உன் தோற்றம் நிலையான பொழுது தினம் அலைப்பாயும் என் நெஞ்சம் கலையானதென்று. உன் வார்த்தைகள் என் நெஞ்ச வாசலுக்கு நேச கோலங்கள், விடியாத இரவுகளுக்கு புதிய பூபாலம், சரிகின்ற சமுதாயம் சமநிலை அடைந்திட
உன் வார்த்தையில்தான் வாழ்க்கை சூத்திரம் அடங்கியிருக்கிறது என்ற உணர்வோடு இயற்கை எத்தனை புது புது ஆடைகளை அணிந்து கொண்டிருந்தாலும் என் வேர்களுக்கு நீர்வளம் நீதான், என் வெற்றிகளுக்கு பின்புலம் நீதான் இறைவா. ஆமென்.